தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கிட்ட சதுரங்க வேட்டை சினிமா பட பாணியில 9 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு பித்தளை செம்புக்கு பெயிண்ட் அடிச்சு இருடையும் கொடுத்து ஏமாத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட நபர்கள் கொடுத்த புகாரின் பேர்ல மோசடியில் ஈடுபட்ட கும்பலை தீவிரமா தேடிட்டு வராங்க காவல்துறையினர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியை சேர்ந்தவர் ஜஸ்டின் ஜெயக்குமார். இவரு அங்க பூக்கடை தொழில் செஞ்சுட்டு வராரு. இவரோட நண்பரோட பழக்கத்துல தேனியில இருந்து முத்துக்குமார் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசியிருக்காரு. தாங்கிட்ட இருடையும் இருக்கிறதாவும் இதை நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யலாம் அப்படின்னு ஆசை வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து ராஜேஷ்ங்கிற நபர் போன் பண்ணி நீங்க அந்த இருடியத்தை வாங்கினா நான் உங்ககிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க டைரக்டாவே வாங்கிக்கலாமே அப்படிங்கிற டவுட்டே வராம ஜஸ்டின் ஜெயக்குமார் என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய மனைவி நண்பர்கள் உள்ளிட்ட 7 பேரோட கார்ல 9 லட்சம் ரூபாய் பணத்தை தேனி கிட்ட இருக்க காண விளக்கு பகுதிக்கு கொண்டு வந்திருக்காரு. அங்க போனவன பணத்தை கொடுத்து அந்த பொருளையும் வாங்கியிருக்காரு. திரும்பி போற வழியில 2 காரையும் மறைச்சு ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில பணம் கொடுத்து இருடையும் வாங்கிட்டு போறதா சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து அவங்களுடைய 2 கார்களையும் பறிமுதல் செஞ்சு 7 பேரையும் பிடிச்சு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பெட்டியில வாங்கி வச்சிருந்த செம்பு எடுத்து சோதனை செஞ்சதுல அது இருடையும் இல்ல பெயிண்ட் அடிச்சு பூசின பித்தளை செம்பு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த 7 பேர்கிட்ட விசாரணை மேற்கொண்டு வரும் ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் இருடையும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட பெயிண்ட் அடிச்சு பித்தளை செம்பு வித்த தேனி மாவட்டத்தை சேர்ந்த ராஜேஷ் உள்ளிட்ட அவருடைய கும்பலை தீவிரமா தேடி வராங்க. சதுரங்க வேட்டை சினிமா பட பாணியில நடந்த இந்த மோசடி சம்பவம் தேனி மாவட்டத்துல பேசுபொருளா இருக்கு.